இருடா ஆளை கூட்டிட்டு வந்தோம் கடையை காலி ஏய் என்ன பிரச்சனை? ஃபோன் பண்ணிருந்த? என்கிட்டயே ஒருத்த நம்பர் கேக்குறான். நம்பர் கேக்குறானா? ஒரே நிமிஷம், வடகோவை பசங்க யாருன்னு காட்டுறேன். டேய் சீனிவாசா, சொல்லுங்க. டக்குன்னு டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பசங்களா கேட்ச் பண்ணிட்டு வந்துரு. எங்க? அங்க முன்னாடி ஒரு ஃபோன் கடை இருக்குல்ல, அங்கதான். இன்னைக்கு நம்ம யாருன்னு காட்டிடலாம். அவன் எதுக்கு உன்கிட்ட நம்பர் கேட்டான்? அந்த கடைக்கு நான் ரீசார்ஜ் பண்ண போனேன், காசும் கொடுத்துட்டேன். எவ்வளவு தைரியம் தான் அவன் என்கிட்டயே என்னோட நம்பரை கேட்பான். ஹலோ டேய், பசங்க சரக்கு கேக்குறாங்க. பசங்களை யாரும் கூப்பிட்டு வராத. ஒரே நிமிஷம். கூடிகாரனாங்க. இப்ப என்னதாண்டி சொல்லிட்டு வந்த? நான் என் நம்பரை கொடுக்க என்ன லூசா? இதான் ராங் நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன். யோ, எனக்கு என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கிறியா? எங்க அண்ணன் வந்திருக்காரியா? எவ கூட வண்டியில போன? ஒழுங்கா சொல்லு. ஏன் மச்சான், நீங்க நல்லா இருந்தானே என் தங்கச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். இந்த மாதிரி மோசம் பண்றீங்களே, இது நியாயமா? நீங்க இப்படி பண்ணிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்ள. ஏன் இப்படி பண்ணீங்க மாப்ள? எப்படி நீங்க ஒரு பொண்ணை கூட போகலாம்? உங்களை நம்பி தானே கொடுத்தேன் என் தங்கச்சிய. என் தங்கச்சிக்கு நீங்க துரோகம் பண்ணலாமா? சொல்லுங்க மாப்ள, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. யார் கூட போனீங்க நீங்க? ஒரு பொண்ணு கூட என்ன எந்த இடத்துல பார்த்தேன்னு உங்க தங்கச்சிட்டே நீங்க கேளுங்க மச்சான். யாரு கூட? எங்கம்மா பார்த்த? என் கனவுலனே, என் கனவுல ஒரு பொண்ணு கூட வண்டியில போறாரு. இவர் என்னை கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்லி கல்யாணம் பண்ணாரு? உன் கனவுல கூட நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணாரு. எவ கூட போன சொல்லு? என் கனவுல எவ கூட வண்டியில போன கேளுங்கண்ணே. எனக்கு இருக்க வேண்டிய அறிவுக்கு நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஏன் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருப்பேனா? உனக்கு பொறாமடா. எனக்கு பொறாமையா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அது நீ கரெக்டா பதில் சொல்லியான்னு பார்க்கலாமா? கேளு, எப்படி சொல்றேன்னு மட்டும் பாரு. ஒரு கையில 1 கிலோ மைதா மாவு, இன்னொரு கையில அதே மாவுல செஞ்ச 1 கிலோ பரோட்டா. சரி, இது ரெண்டுத்தையும் வெயிட் மிஷின்ல போட்டா எது வெயிட் அதிகமா இருக்கும்? என்ன பார்த்தா உனக்கு என்ன லூஸ் மாதிரி இருக்கா? சாச்சா, அப்படிலாம் இல்ல, நீ சொல்லு. பரோட்டா தான் வெயிட் அதிகமா இருக்கும். அது எப்படி? ஏ லூசே, அதான் பரோட்டா குருமா வரும்ல. ஃப்ரீ ஹெல்மெட், ஃப்ரீ ஹெல்மெட், ஃப்ரீ ஹெல்மெட். அண்ணா, ஹெல்மெட் ஃப்ரீயா? ஆமா, ஃப்ரீ தான். ஒரு நிமிஷம், நான் என் சித்தப்பா மட்டும் ஃபோன் பண்ணிடுறேன். சரி, கூப்பிடு கூப்பிடு. ஹலோ, ஓய் சித்தப்பா, எங்க இருக்குதிய? இங்க ஒரு ஆள் வந்து ஃப்ரீயா ஹெல்மெட் எடுத்துட்டு இருக்காரு. நீரு வாரம் ஓய் வள வளன்னு பேசிட்டு. A few moments later. சித்தப்பா, இவருதான் ஓய். நாங்க ஏதாவது ஒரு சேவைக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி சரி. 2 பேர்கிட்டையும் ஹெல்மெட் இல்ல தானே? ஆமா ஆமா, 2 பேர்கிட்டையும் ஹெல்மெட் இல்ல. இல்ல இல்லையா? கேட்டையா? 2 பேருக்கும் ஃபைனை போடுங்க. போலீஸா? ஐயோ, இந்த பாவத்தை வேற கூப்பிட்டுட்டோமே. சார் சார் சார், ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஏங்க, அப்பா ஊர்ல இருந்து வராராம், வரும்போது ஏதோ வாங்கிட்டு வரணுமான்னு கேக்குறாரு. ஒண்ணு வேணாம், அவர் ஏற்கனவே இங்க ஒண்ணு விட்டு போயிட்டாரு, அதை மட்டும் வந்து எடுத்துட்டு போக சொல்லு. அப்பா இங்க என்னமோ விட்னு. அப்பா நீங்க வரும்போது ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரி, வைக்கிறேன். அம்மா, ஏன், என்னாச்சு? இடுப்பு ரொம்ப வலிக்குது. இந்த வீடியோல வர மாதிரி கொஞ்சம் பண்ணி விட்டுறியா? பண்ணிருவோம். சங்கிலி கருப்பு நல்லா இருக்கும் போலயே. எனக்கு பண்றேன், வா. பிசியோதெரபி சிகிச்சைனால இப்ப லேசா வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. வரலாம் சப்பா. போயா, இதுக்கு மேல நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன். அட போடி, நீயே பேசும்போது நான் இதுக்கு வந்து பேசினா? எப்ப பார்த்தாலும் 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டே தான் இருப்பீங்களா? என் கூட வாங்க, நான் ஒருத்தவங்க வீட்டை கூட்டிட்டு போறேன். அவங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கன்னு வந்து பாருங்க. அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாது. நான் அவனை பிரிச்சு காமிக்கட்டுமா? நீங்க எப்படி பிரிக்கிறீங்க நான் பாக்குறேன், வாங்க. வாங்க வாங்க, காயத்ரி யாரும் வந்துருக்காங்க பாரு. வெளியில ஒரு பெரிய பிரச்சனை, நீங்க தான் தீர்த்து வைக்கணும், வாங்க. எனக்கு பின்னாடியே பெரிய பிரச்சனை இருக்கு, நான் எங்கப்பா வந்து பிரச்சனை தீர்க்கிறது? நான் தான் உனக்கு பெரிய பிரச்சனையா? வீட்டுக்கு போறேன், போ. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
எங்க போற? ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்கிட்ட பர்மிஷன் வாங்கினியா? ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நான் இன்னும் பர்மிஷன் கொடுக்கல. சரி பார்த்து போயிட்டு வாங்க. சீக்கிரம் வந்துருங்க. சரி 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 மெதுவா பொறுமையாவே வாங்க. அண்ணா சாரி நான் பிரேக் பிடிக்கலண்ணா. பிரேக் பிடிக்கலையா? பிரேக்க கையில போடணும், கால்ல போடக்கூடாது. புரியுதா? மரியாதை வந்து கிளட்ச் வர மாத்தி தள்ளிட்டு போறேன். புரியுதா? என்ன எதுக்கு சாவி எடுத்த? எதுக்கு சாவி எடுத்த? ஒரு போன் அடிக்கிறேன், என்ன அவரை பாக்குறேன் நீ? இப்ப அடிச்சு மூஞ்சிலாம் குழப்பிடுவான். புரியுதா? இங்க எல்லார்ட்டையும் பேச மாதிரி என்கிட்ட பேசாத. அது மூஞ்ச குழப்பியா? நல்லா நாக்கு பூச்சி பேர் இருந்து நீ ஏன் மூஞ்ச குழப்பியா? நாக்கு பூச்சா? உன் மூஞ்ச நீ கனால பாத்திருக்கியா? எல்லாம் மூஞ்சில மேக்கப் இல்லாம பாரு. ஸ்கூல் வாசல்ல மாங்காய் பத்த வைக்கிற ஆயா மாரியே இருப்ப. நீ என்ன சொல்ற? நீ கூல் 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 கூல். சாரி தம்பி. ஏய் 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 தம்பி. ஏய் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸா? ஏய் இங்க மா. ஏய் 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 இப்ப எதுக்கு சாய் வாங்கி கொடுத்த அந்த பொண்ணுக்கு? சண்டை போட்டு நீங்க தடுக்கலான்னு வந்தேன். இங்க என்ன நடந்து தெரியுமா உனக்கு? அங்க பாரு என் வண்டியை பாரு, கிளட்ச் எல்லாம் உடச்சு கிடக்குதுடா. பிரேக்லாம் நான் பால் பாக்கெட் வாங்கலாம் ப்ரோ. பால் பாக்கெட் வாங்கணும், மூடிட்டு பால் பாக்கெட் மட்டும் வாங்கணும். பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அங்க ஓடியாரல பக்கத்துல இருந்து. இதே பையனுக்கு பிரச்சனை வருவியா? பால் தான் நீங்க வாங்கணும். நீங்க வா, நான் போயிட்டு நீ பாலை எப்படி ஊத்துற மட்டும் பாரு. அவனை பால் கசந்தா. எப்ப பார்த்தாலும் போன் பார்த்து தான் சாப்பிடுவியா? போன் பார்க்காம சாப்பிடு, அப்பதான் சாப்பாடு உடம்புல ஒட்டும். ஏய் என்னது தோசை ஃபுல்லா மாவா இருக்கு. ஒன் சைடு ஃபுல்லா 2 சைடு போட்டு வேக வச்சு தர மாட்டியா? இங்க வேற சட்னியில ஃபுல்லா தேங்காய் முழுசு முழுசா கிடக்கு. ஒழுங்கா அரைக்க மாட்டியா? சட்னியை ஒழுங்கா அரைக்க மாட்டியா? சாவுல புளியமதுக்கும் சாவுல செத்த. இந்த சைடு ஃபுல்லா தோசை ஃபுல்லா கருகி போயிருக்கு. எப்படி சாப்பிட? கருவேப்பிலை மும்புட்டா போடுவாங்க சட்னியில. கருவேப்பிலை நானே சாப்பிட, கருவேப்பிலை சாப்பிட. இது என்ன தக்காளி? என்ன தக்காளி முழுசா போட்டு சட்னியா இருப்பாங்களா? இவ்வளவு காரணம் அது போன் பார்த்துட்டே சாப்பிடு.